ஹாய் டியர் விலாகர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் பார்த்திபன். இன்னைக்கு வீடியோ பார்க்க போறேன்னாக்கா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கோயில் ஒரு ஃபேமஸான விஷயம் இருக்குதுங்க. அது நானும் ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் வீடியோலாம் சொல்ல வரணும் உங்களுக்கு நல்லா புரியும். சரி வாங்க பிஆர்ஸுக்குள்ளே போயிடலாம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு ஜாயிண்ட் இருக்குது. வெளியிருந்து கோபுரத்தை பாருங்க, கோல்டன் கலர்ல கம்பீரமா இருக்குது. ஸ்ரீ ரங்கநாதேஸ்வரர் கோயிலுக்கே இருக்கிற ஒரு கம்பீரம் இதுதாங்க. எல்லா கோயிலுமே ஒரு கோபுரம் இருக்கும். அதான் அவருடைய சிக்க முடியாத சரித்திரமே. சரி வாங்க கோயிலுக்குள்ள போயிடலாம். இந்த கோயில பாத்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்றதுக்கு அலௌட் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்காக. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு காட்டுறேன் இந்த வீடியோக்குள்ள. உள்ளுக்குள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்குது. பழைய காலத்து கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கல்லால செதுக்கப்பட்ட தூண்களை வச்சு கோயிலை கட்டியிருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு காலமா இருக்குது. வெளியே ஹாட்டா இருந்துச்சு, உள்ள போனோன்னு ஃபுல்லு கூல் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது கோயில். அது எப்படிதான் கட்டினாங்க தெரியல. அந்த காலத்துல செமையா இருக்குது உள்ள. இப்போ அங்கே இருக்கும்போது இதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கோயில் நிறைய இருக்குது. பட் என்ன பாத்தீங்கன்னா உள்ள வீடியோ ஷூட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி உள்ள போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துருவோம். உள்ள சாமியை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப சாந்தமாக இருந்துச்சு இந்த கோயில் உள்ள சாமியை பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கோயிலில் வந்து பார்த்துருக்கிறேன். எவ்வளோ நாளாக அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் வழியில் போயின்னு வந்துன்னு இருக்கிறேன். இவ்வளோ பெரிய கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. கற்களால் செதுக்கப்பட்ட தூண்களால் கட்டப்பட்டு இன்று வரைக்கும் பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு கோயில் தான் இது. பழமை வாய்ந்த கோயில் தான் இது. ஸ்ரீரங்கப்பட்டினாவில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதேஸ்வரர் கோயில் வேற லெவலில் இருக்குது பாருங்க. எல்லாமே பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு சரித்திரமிக்க கோயில் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்குது பாருங்க போர்டு நல்லா பார்த்துங்க. இந்த கோயில் என்ன ஒரு அற்புதம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கிற ரங்கநாதேஸ்வரர் கோயிலை தொடங்கி சிவனாசமுத்திரால ஒரு கோயில் இருக்குது ஸ்ரீ ரங்கநாதேஸ்வரர் கோயில். அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலில் 3 கோயிலையும் ஒரே நாள் டிராவல் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு முறை வர புரட்டாசி மாசத்துல பிரம்மோற்சவம்ன்ற நேரத்தில் தான். இந்த 3 கோயிலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்டேட்டை தாண்டி சுமார் 350 400 கிலோமீட்டருக்குள்ள வரும். அந்த 400 கிலோமீட்டரையும் ஒரே நாள் டிராவல் பண்ணி ஜர்னி பண்ணி பார்ப்பாங்க. அதான் ஒரு அற்புதமான விஷயமே. அதனால தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் தொடங்கி ஸ்ரீரங்கம் வரைக்கும் மேப் கொடுத்துருக்கிறது பாருங்க. வேற லெவலில் இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு வர வச்சு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸ்ரீரங்கப்பட்டினால இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் ஒரே நாள் டிராவல் பண்ணி பாருங்க. நானும் ஒரு நாள் பிளான் பண்ண போறேன் பார்க்கறதுக்காக. இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா 984 கட்டின கோயில் இது. அதாவது சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டின கோயில் இது. 1000 வருஷங்களா பார்க்கணும். 10-15 தலைமுறை தாண்டி வந்துட்டுங்க நம்ம. அப்பா எவ்வளவு வருஷம் ஆகுது. மேலை கங்கர் குல அரசு படைத்தலைவர் திரு மல்லையா என்பவரால் கட்டப்பட்ட கோயில் இது. யார் தான் மல்லையா தெரியல, அந்த காலத்துல சாமியா திங்க் பண்ணி கட்டியிருக்கிறாரு. அந்த மல்லையாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அவர் கட்டின கோயில் தான் இப்ப நம்ம வேற லெவலில் இருக்கிற கோயில பாக்குறோங்க. சாமியா இருக்குது இல்லையா. வெளியே பார்க்கறதுக்கு கோபுரம் தான் சின்னது, உள்ள கோயில் ரொம்ப பெருசா இருக்குதுங்க. ஓகே கைஸ், தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னாக்கா மைசூர்ல மிகவும் ஃபேமஸான ஒரு கோயில் தான் அது. என்ன கோயில் பாத்தீங்கன்னாக்கா சாமுண்டீஸ்வரி பெட்டானுவாங்க. அதாவது சாமுண்டீஸ்வரி கோயில். அதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய். I love the chase and the hunt, and I set the pace when I'm running.